ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முதல் இயல் தான் தமிழ் புத்தகத்தில் நம்ம படிக்க போகிறோங்க. ஸோ ஆல்ரெடி 6th வந்து ஃபுல்லாக 9 இயல் நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லைங்களா. அதை ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு 7th முதல் இயல் வந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்க. ஸோ இன்றைக்கான முதல் இயலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செய்யுள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ எப்போவுமே ஒரு வகுப்போட முதல் இயல் எடுத்துக்கிட்டோன்னா தமிழை பற்றின இயல் தான் ஃபஸ்ட்டு இயலாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ 6வதுலேயும் இன்பத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பற்றி தான் படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதே போல் 7வதுலேயும் முதல் இயல் வந்து என்னென்னா தமிழ் பற்றி தான் இருக்கும், எங்கள் தமிழ். ஓகேங்களா. ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனப்பாட பாடல். இது வந்து என்னென்னு ஒரு தடவை வாசித்து பார்த்துருவோமா. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். ஸோ இந்த அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ பக்கத்தில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாடலை எழுதினவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஓகேங்களா. ஸோ வந்து பாடலை முழுசாக படிக்க முடியல அப்படின்னாலும் முதல் 2 வரி அல்லது கடைசி 2 வரிங்கிறத வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ இதை எழுதினவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பொருள் பார்ப்போமா. ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும், விரதம்ங்கிறது நோன்பு, குறி அப்படின்னா குறிக்கோள், பொழிகிற அப்படின்னா தருகின்ற. ஓகேங்களா. ஸோ இந்த நாளையும் தெளிவாக நல்லபடியாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும், விரதம்னா நோன்பு, குறிங்கிறது ஒரு குறிக்கோள், பொழிகிறனா தருகின்ற. சரிங்க. அடுத்து இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த பாடலோட பொருளை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நூல்வெளி இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்பாடலோட ஆசிரியர் வந்து யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அவரை அந்த வே. ராமலிங்கனாருங்கிறது தான் ஆக்சுவலாக அவரோட பேர். அவரை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழறிஞராக இருக்கார், கவிஞராக இருக்கார், விடுதலை போராட்ட வீரராகவும் இருக்கு. பன்முகத்தன்மையை வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு எது அவசியங்கிறத மட்டும் நான் வந்து சொல்கிறேன். இவர் வந்து காந்தியோட கொள்கைகளால் நிறையா ஈர்க்கப்பட்டனால இவர் வந்து காந்தியை வந்து என்ன பண்ணுறாரு? பின்பற்றுறாரு. ஸோ இவர் காந்தியை பின்பற்ற ஒரு காரணத்தினால இவர் என்னன்னு சொல்கிறாங்க? காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து நம்மளோட தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? வே. ராமலிங்கனார் அப்படிங்கிற இவரோட பேரோட சேர்த்து இவரை நாமக்கல் கவிஞர்னு அழைக்கிறாங்க. காந்தியை வந்து ஃபாலோ பண்ணனால இவரை காந்திய கவிஞர்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞரும் இவர் தான். இவர் எழுதின நூல்கள் பார்ப்போமா. மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. ஓகேங்களா. ஸோ இப்போ எங்கள் தமிழ்ங்கிற பாடல் ஒன்று இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அது எந்த புத்தகத்தில் இவர் எழுதினதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள்ங்கிற நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. அப்போ எத்தனை புக் நம்ம வந்து படிக்கணும்? மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாமக்கல் கவிஞர் வந்து ஒரு ஓரமாக உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டே பாடிக்கிட்டு இருக்காரு. யார்? நாமக்கல் கவிஞர் ஒரு ஓரமாக உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டே பாடிக்கிட்டு இருக்காரு. அந்த வழியாக போகும்போது என்னங்க கதை, என்ன ஆச்சு, ஏங்க அழுகிறீங்க, இவ்வளோ சத்தமாக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ என்னங்க கதை, ஏன் இவ்வளோ சத்தமாக அழுகிறீங்கன்னா என் கதை, சத்தமாக அழுகிறீங்கிறதுக்கு சங்கொலி. அதை ஏங்க கேட்குறீங்க? அந்த மலையில் இருக்க கல்லை என்னோட பேனாவை திருடிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா. நாமக்கல் கவிஞர் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே பாட்டு பாடிட்டு இருக்காரு. அந்த வழியில் வந்த ஒருத்தவர் வந்து என்ன பண்ணுறாரு? என்னங்க கதை, ஏங்க இவ்வளோ சத்தமாக இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறது என் கதை, அந்த சங்கொலி. ஓகேங்களா. அதை ஏங்க கேட்குறீங்க? அந்த மலைக்கல்லன் வந்து என்னோட பேனாவை திருடிட்டு ஓடி போயிட்டான். ஓகேங்களா. முடிஞ்சிருச்சா? சரி. இவர் வந்து நாமக்கல் கவிஞர்னு அழைக்கிறாங்க, காந்திய கவிஞர்னு கூப்பிடுவாங்க. தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர் இவர் தான். இவர் எழுதின நூல்கள் மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. அவ்வளோதான், முடிஞ்சா? சரி. கீழே இருக்கிற பாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாமக்கல் கவிஞர் வந்து எழுதினது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம் தான் பழித்ததே நாம் பார்த்திட. ஸோ இந்த பாடல் வந்து சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம். பட் யார் எழுதுனதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா. ஸோ இது வந்து எழுதினவர் யார்? நாமக்கல் கவிஞர். ஓகேங்க. இப்போ வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிடுவோமா. அருள்நெறி அறிவை தரலாகுங்கிற தொடங்கக்கூடிய பாடலை எழுதினவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஊக்கிவிடுங்கிறது ஊக்கப்படுத்தும், விரதம்ங்கிறது நோன்பு, குறிங்கிறது குறிக்கோள், பொழிகிறங்கிறது தருகின்ற. ஸோ அடுத்தது என்னது? இவரோட பாக்ஸ் இப்போ தான் 2-3 தடவை ரிவைஸ் பண்ணாமா. ஸோ அடுத்து கீழே வந்து கத்தியின்றி ரத்தமின்றிங்கிற பாடல் எழுதினவர் நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ வந்து 1 மார்க்ஸ் வந்துடுவோம். நெறி அப்படின்னா என்னதுங்க? வழி. ஓகேவா. குரல் ஆகும் அப்படிங்கிறது குரல் கூட்டல் ஆகும். எங்கே இருக்குது? குரல் கூட்டல் ஆகும். ஓகே.
ஓகே. அடுத்து 3வது வான் கூட்டல் ஒலிங்கிறது வானொலி. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வானொலி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? சரி, இப்போது மோனை அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லி கொடுத்துருக்கீங்களா. முதல் எழுத்து ஒன்றி வருவது, ஃபஸ்ட்டு வரக்கூடிய லெட்டர். ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதில் 2 வேர்ட்லேயும் ஃபஸ்ட்டு வர லெட்டர் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த அருள்நெறி அதுவே அதில் ஆ அப்படிங்கிறது ஒன்றி வந்திருக்கா, அப்போ அது என்னது, மோனை. எதுகை அப்படின்னா என்னதுங்க, அந்த 2 வேர்டில் 2வது லெட்டர் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இங்கே அருள் பொருளுங்கிறதுல 2வது லெட்டர் ரூ அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கா, அது என்னதுங்க, எதுகை. இதே இயைபு அப்படின்னா அந்த வார்த்தையோட கடைசி லெட்டர் ஒரே மாதிரி வரணும். இங்கே பார்த்தீங்களா, தரலாகம் குரலாகம் இம் வந்திருக்கா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ண வேணாம். மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா 2வது எழுத்து, இயைபுனா கடைசி எழுத்துங்கிறது கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். சரி, அடுத்து ஒன்றல்ல இரண்டல்லங்கிற ஒரு செய்யுள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன்றல்ல இரண்டல்லங்கிறது எழுதினவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா. ஸோ இதோட சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். ஒப்புமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இணைன்னு அர்த்தம். அற்புதம்னா வியப்பு. முகில் அப்படிங்கிறது மேகம். உபகாரிங்கிறது வள்ளல். இந்த பாரி வள்ளல் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த உபகாரி வள்ளல். ஒப்புமைனா இணை, அற்புதம்னா வியப்பு, முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். ஸோ இந்த ஒன்றல்ல இரண்டல்லங்கிறத எழுதினவர் யார், உடுமலை நாராயண கவி. ஸோ இதில் நமக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பட் இருந்தாலும் மார்க் பண்ணி வச்சு நல்லா படிச்சுக்கோங்க. பகைவரை வின் பண்ணனால அவங்கள பற்றி பெருமையாக பாடக்கூடிய இலக்கியத்தோட பேர் என்னென்னா பரணி இலக்கியம். ஓகேங்களா. சரி, அடுத்தது இங்கே பாருங்கள், முல்லைக்கு தேர்த்தந்து, இங்கே இருக்கா, முல்லைக்கு தேர்த்தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேல்பாரி. பாரிங்கிறது நமக்கு தெரியும், இங்கே வள்ளல் வேல்பாரி. ஓகேங்களா. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமண வள்ளல். ஸோ இது ரெண்டும் நமக்கு முக்கியம், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ முல்லைக்கு தேர் கொடுத்ததுனால மலையை விடவும் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா வள்ளல் வேல்பாரி. புலவரோட சொல்லுக்காக தலையும் தர துணிஞ்சவர் யாருன்னா குமண வள்ளல். சரி, இப்போ உடுமலை நாராயண கவி பற்றி தெரிஞ்சுக்கலாமா. இவரை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பகுத்தறிவு கவிஞர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இவர் சினிமா பாட்டு நிறைய எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது தன்னோட பாடலில் என்ன அவர் வெளிப்படுத்துகிறாருன்னா பகுத்தறிவு கருத்துக்களை நிறைய வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா அவர் பகுத்தறிவு கவிராயர் தானே, அப்போ எதை வெளிப்படுத்துவார், பகுத்தறிவு கருத்துக்களை தான் வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. ஓகே, இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது இவர் என்னென்னா நாட்டுப்புற பாடல்களை ஈஸியாக கையாள்வார். ஓகேங்களா. நாட்டுப்புற பாடல்களை ஈஸியாக கையாளக்கூடியவர். சரி, இப்போ இதை ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிட்டு வந்துடுவோமா. ஒன்றல்ல இரண்டல்லங்கிறது எழுதினவர் உடுமலை நாராயண கவி. ஒப்புமைனா இணை, அற்புதம்னா வியப்பு, முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். ஸோ இதில் என்னது பரணி இலக்கியங்கிறது பகைவரை வென்றதை பாடுவது தான் பரணி இலக்கியம். முல்லைக்கு தேர் தந்தவர் வள்ளல் வேல்பாரி. புலவரோட சொல்லுக்காக தலை தர துணிஞ்சவர் குமணம் வள்ளல். அடுத்து உடுமலை நாராயண கவி என்னன்னு சொல்லுவாங்க, பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லுவாங்க. இவர் பகுத்தறிவு கவிஞருங்கிறனால இவரோட பாடல்கள் என்ன கருத்துக்கள் நிறைய இடம்பெற்றிருக்கும், பகுத்தறிவு கருத்துக்கள் தான் நிறைய இடம்பெற்றிருக்கும். சினிமாவுக்கு நிறைய பாடல்கள் எழுதி கொடுத்துருக்காரு. நாட்டுப்புற பாடல்களை ஈஸியாக கையாள்வார். அவ்வளோதான், டக்குன்னு முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. சரி, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் இப்போ தான் படித்தோம் இல்லையா, பரணி. வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். வானத்தில் மேகம் நிறையா சேர்ந்தால் தான் மழை பொழியும். அப்போ மேகம்னா இங்கே என்னது, முகில். அடுத்தது இரண்டல்லனா 2 கூட்டல் அல்ல. இங்கே இருக்கா 2 கூட்டல் அல்ல. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா. அடுத்து 4th ஒன் தந்து உதவும். தந்து கூட்டல் உதவும். தந்து கூட்டல் உதவும். இங்கே இருக்க ஆப்ஷன் ஏ, தந்து கூட்டல் உதவும். அடுத்து ஒப்புமை கூட்டல் இல்லாதனா ஒப்புமை இல்லாத. ஆப்ஷன் இ இருக்கா, ஒப்புமை இல்லாத. அவ்வளோதாங்க, 2 பாடம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். நான் உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லெசன் ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு நம்ம கிளாஸை பாருங்கள். கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நீங்களும் என்ன பண்ணணும், லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணி என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட்டை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்லாம் படிக்கக்கூடாது. நிறையா பேரோட டெஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பாயிண்ட் சொல்லலை, நீங்கள் அந்த பாயிண்ட் சொல்லலாம், ஆனால் டெஸ்ட்டில் இது இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக லெசனை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ரீட் பண்ணியிருக்கணும் உங்கள் விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஓகே, இனிமேல் அதை ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ இப்போ இதிலலாம் என்ன சொல்லுவேன், நான் கண்டென்ட்டை சொல்லிடுவேன். கண்டென்ட்டை சொல்லிவிட்டு நான் பாயிண்ட்ஸை நீங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறத காட்டுவேன். அப்போ நான் கண்டென்ட்டை சொல்லும்போது நீங்கள் அதை கேட்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க. எப்போ உங்களுக்கு அந்த கேட்ச் பண்ண வரும் அந்த கண்டென்ட்லனா, நீங்கள் புக்கை வாசிக்கும் போது தான் ஓகே இவங்க சொன்னாங்கல்ல கண்டென்ட்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்.
ஓகேங்க, இப்போ இந்த பாடத்தில் பேச்சு மொழியை பற்றியும் எழுத்து மொழியை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். எது வந்து காலந்தோறும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து பேசுவதும் கேட்பதும். இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா வாய் பேசுறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, குழந்தை வந்து பிறந்திருக்கு, வளருது, அதுக்கப்புறம் நம்ம பேசுறதை பார்த்து தான் அது வந்து ஆ அம்மா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். நம்ம பேசும்போது அந்த குழந்தைய கவனித்து பாருங்களேன், நம்ம வாயை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும், நம்ம வாயை எப்படி அசைக்கிறோங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ பேசுவதும் அது வந்து கேட்கும், நம்ம பேசுகிறத கேட்டுட்டு பார்த்துட்டு அது என்ன பண்ணும், அடுத்து பேசும் இல்லைங்களா. அப்போ பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளோட வாழ்க்கையோட முதல் நிலை. அடுத்தது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் இரண்டாம் நிலை. ஸோ நம்ம ஸ்கூலுக்கு போய் அதை எழுத கற்றுக்கிட்டு அதை படிக்கிறது தான் அது என்னது, இரண்டாம் நிலை. ஃபஸ்ட்டு பேசுகிறதும் கேட்கறதும் முதல் நிலை, படிக்கிறதும் எழுதுறதும் வந்து இரண்டாம் நிலை. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மு வரதராசனார் வந்து சொன்னது, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி. ஸோ இவர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உண்மையான மொழின்னு எதை சொல்கிறாரு, பேசுகிறதும் கேட்குறதையும் தான் சொல்கிறாரு, எழுதுறதையும் படிக்கிறதையும் அடுத்த நிலையில் தான் வந்து சொல்கிறாரு. ஸோ இதை சொன்னவர் வந்து யார், மு வரதராசனார். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த நன்னூல் யார் எழுதுனதுன்னு சொல்லி கொடுத்தேன், பவணந்தி முனிவர் எழுதுனது. அதுவும் நன்னூல் வந்து தொல்காப்பியம் அந்த நூலை வழிநூலாக வச்சு எழுதுனது தான் நன்னூல்ங்கிறத சொல்லி கொடுத்தேன்னா, இது எல்லா தடவையும் எங்கெல்லாம் நன்னூல்ங்கிற வார்த்தை வருதோ அங்கே எல்லாத்துலேயும் நீங்கள் எழுதி வச்சு ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, சரி, நன்னூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இந்த வரிகளை வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, நன்னூல் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. வட்டார மொழினா என்னதுங்க, அந்தந்த வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடியது வட்டார மொழிகள். கிளை மொழிகள்ங்கிறது வந்து ஒரு மொழியிலேருந்து பிரிஞ்சு வந்து உருவாகக்கூடிய மொழி தான் என்னது, கிளை மொழி. இப்போ நம்மளோட கிளை மொழி, நம்ம மொழியிலேருந்து போன கிளை மொழிகள் யார்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஓகேங்களா, இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம தமிழ் மொழியிலேருந்து பிரிஞ்சு போய் கிளை மொழியாக உருவானது யார்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஓகேங்களா, சரி, அடுத்தது எழுத்து மொழிங்கிறது வந்து காலத்துக்கும் வந்து நிலைச்சு நிற்கக்கூடியது. ஓகேங்களா, பேச்சு மொழிங்கிறது அப்பப்போ வந்து டைமுக்கு டைம் வந்து மாறுபடும். ஓகேங்களா, ஆனால் எழுத்து மொழிங்கிறது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, சரி, பேச்சு மொழி அப்படிங்கிறத வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக வழக்கு. ஓகேங்களா, எழுத்து மொழிங்கிறது இலக்கிய வழக்கு. பேச்சு மொழிங்கிறது வந்து உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரோனாங்க, இப்போ ப்ரூ அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அவனும் சொல்கிறானே நானும் சொல்கிறேன் அப்படின்ட்டு மாறும். ஆனால் எழுத்து மொழிங்கிறது வந்து இலக்கிய வழக்கு. இப்போ தமிழில் வந்து நம்ம எழுதும்போது அங்கே போய்ட்டு நம்ம ப்ரோ அப்படின்ட்டு நம்ம எழுத முடியுமா, முடியாது. அண்ணா, தம்பி அப்படிங்கிறத நம்மளால் எழுத முடியும். அப்போ அது வந்து இலக்கிய வழக்கு. ஓகேங்களா, சரி, இப்போ இந்த பாக்ஸை வந்து பார்த்துருவோமா. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ பேசும்போதும் அதை இப்போ பேசும்போது சென்னை ஸ்லாங்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதே அவங்க தமிழ் எழுதும்போது எப்படி எழுதுவாங்க, வேறு மாதிரி எழுதுவாங்க. அப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறைய வேறுபாடு இருந்தால் அது என்னன்னு சொல்கிறாங்க, இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் என்னென்னா டைக்லாஜிக் லாங்குவேஜ். இது ரொம்ப முக்கியம், படித்து வச்சுக்கோங்க. ரெண்டும் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருந்துச்சுன்னா இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் டைக்லாஜிக் லாங்குவேஜ். ஓகேவா, ஸோ அப்படியே வந்து அடுத்த பேஜ். கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகம் ஆகின்றன. ஸோ இது வந்து சும்மா ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. அது நமக்கே தெரியும், ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் எழுத்து மொழிங்கிறது எல்லோரும் ஒரே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு உண்டு. அதனால் நம்ம தமிழ் மொழி இரட்டை வழக்கு மொழியாக வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்படுது. ஓகேங்களா, சரி, அடுத்தது இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. ஸோ இப்போலாம் யூடியூப் அதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது இல்லைங்களா. அப்போ வீடியோஸ் வந்து நிறைய எடுத்து வைக்கிறாங்க. அப்போது முன்னாடி காலத்தில் அந்த மாதிரி வந்து எதுவும் இல்லை. அதனால் பேச்சு மொழி எப்படி இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது, எழுத்து மொழி மட்டும் நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ எழுத்து வழக்கு மட்டும் நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து என்னென்னா எழுத்து வழக்கும் நமக்கு வந்து தெரியப்படுத்த முடியும் அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு, பேச்சு வழக்கும் நம்மளால் தெரியப்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா நிறைய வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள்
உறுப்புகள் வந்து இருக்கிறனால அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் எடுத்து செல்ல முடியும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இது வந்து ரொம்ப 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 முக்கியங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலைகள் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இதை சொன்னவர் யார்? பாவேந்தர் யார்? பாரதிதாசன். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ இந்த லெசனை ஒரு தடவை உங்களுக்கு நான் ரீகால் பண்ணி விட்டுறவா. நிறைய கண்டென்ட் சொன்ன மாதிரி இருக்கும், ஆனால் டேட்டாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. நான் கண்டென்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், படிக்கக்கூடிய டேட்டா கம்மியாக இருக்கும். சொன்ன கண்டென்ட்டை நீங்கள் லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இப்போ வந்து என்னது, பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை, எழுதுறதும் படிக்கிறதும் இரண்டாம் நிலை. சரி, அடுத்து வந்து என்ன படிக்கணும்னா நம்மளோட கிளை மொழி வந்து என்னென்ன போச்சு அப்படின்னா, ஸோ அடுத்து நினைக்கிறேன் மூவா என்ன சொன்னார், பேசுகிறது கேட்குறது தான் உண்மையான நிலை, எழுதுறது படிக்கிறது அடுத்த நிலைன்னு சொல்லிட்டு வரதராசனார் சொன்னார். நன்னூலில் என்ன கோட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, எடுத்தல் படுத்தல் நவிழ்தல் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்களா. ஓகே. அடுத்து நம்மக்கிட்ட வந்து பிரிஞ்சு போன கிளை மொழிகள் என்னென்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஓகேவா. சரி, உலக வழக்கு வந்து என்னது, பேச்சு மொழி. இலக்கிய வழக்குங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி. ஓகேவா. சரி, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறைய வேறுபாடு இருந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்க, இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவாங்க, டெக்னாலஜிக் லாங்குவேஜ். ஸோ நம்மளோட தமிழ் மொழியுமே இரட்டை வழக்கு மொழி தான். ஓகே, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பெருசாக இல்லை. அடுத்து செந்தமிழை செழுந்தமிழாய் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, டக்குன்னு முடிஞ்சிடும். மொழியின் முதல் நிலை பேசுகிறதும் கேட்பதும். ஓகேங்களா. அடுத்து ஒளியின் வரி வடிவம் என்னது, எழுத்து. நம்ம வந்து இப்போ அம்மா அப்படிங்கிறது ஒளி, அதோட வரி வடிவம் எப்படி இருக்கும், ஆ இம் மா அப்படின்னு எழுதுவோமா, அந்த வரி வடிவம் தான் நம்மளோட எழுத்து. அடுத்து தமிழோட கிளை மொழிகளில் ஒன்று என்னது, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் சொல்லாமல். அப்போ இங்கே என்ன இருக்குது, தெலுங்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேச்சு மொழியை என்னன்னு சொல்லுவாங்க, உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து மொழியை தான் இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகேங்க, அடுத்தது வந்து பார்த்துருவோமா. ஸோ எல்லாம் ஜஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அடுத்து சொலவடைகள், இது வந்து நமக்கு தேவையில்லைங்க, இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ சொலவடைகள்னால் என்னங்கிறத மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சொலவடைகள் அப்படின்னா சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சுகளில் வந்து வழங்கி வருவாங்க. ஓகேங்களா. ஸோ என்னது, சின்ன சின்ன வட்டார பேச்சில் வந்து வழங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா. ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுதான் சொலவடைகள். ஓகேங்களா. அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், உள்ளே இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த லெசன் நமக்கு தேவையில்லாதது. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா குற்றியலுகரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ குற்றியலுகரம் இதில் நம்ம படிச்சிருக்கோங்க இல்லைங்களா, சார்பெழுத்துக்கள் 10 இருக்குது. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இது எல்லாமே நம்ம படிப்போம்னு சொன்னேன்னா, ஸோ 6th உயிர்மை படித்தோம், ஆயுதம் படித்தோம். இப்போ என்ன படிக்க போகிறோம்னா குற்றியலுகரம் படிக்க போகிறோம். ஓகேங்களா. உயிரிழப்படை, ஒற்றலப்படையெல்லாம் பின்னாடி படிப்போம் நம்ம. சரி, இப்போ குற்றியலுகரம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குசுடு துபுரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து நமக்கு இடம்பெறும். ஸோ குற்றியலுகரத்தில் என்ன வரும், குசுடு துபுருங்கிற 6 வல்லின குற்றியலுகரங்கள் வந்து நமக்கு இடம்பெறும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம் சொல்லுக்கு முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், கடைசியிலையும் வரும். ஓகேங்களா. சொல்லோட முதல், சொல் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, வார்த்தையோட முதல், இடை, கடைசின்னு வந்து நமக்கு வரும். குசுடு துபுரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லோட முதல், அதாவது வார்த்தையோட ஃபஸ்ட்லேயும் நடுவுலையும் வரும்போது அதோட மாத்திரை அளவு வந்து முழுசாக ஒலிக்கும். ஓகேங்களா. இதே கடைசியாக வருது அப்படின்னா ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக வந்து ஒலிக்கும். அப்போ குற்றியலுகரத்தோட மாத்திரை அளவு 1 இல்லை. முழுசாக ஒலிக்கும் போது எப்போ ஒலிக்கும் அப்படின்னா, சொல்லோட முதல், குழந்தைங்கிறது முதல்ல இருக்கா, அப்போ ஒரு மாத்திரை, வகுப்பு நடுவில் இருக்கா, அப்போ ஒரு மாத்திரை, பாக்கு கடைசியில் வந்திருக்கா, அப்போ என்னது, அரை மாத்திரை. அப்போ ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். ஸோ இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இதுதான். காசு, எக்கு, பயறு, இது வந்து குற்றியலுகரம் இல்லாதது. சாரிங்க, குற்றியலுகரம் தாங்க. ஸோ காசு, எக்கு, ஏன்னா குசுடு துபுரு அந்த எழுத்துக்கள் கடைசியில் ஃபுல்லாக இடம் பெற்றிருக்கா, அப்போ குற்றியலுகரம். இது எல்லாமே வந்து அரை மாத்திரையில் ஒலிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ குற்றியலுகரத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். குற்றியலுகரம் எப்படி பிரிக்கப்படும் அப்படின்னா, குறுமை கூட்டல், இயல் கூட்டல், உகரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா.
ஸோ அடுத்தது ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்றிய லுகரம். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் தான் நமக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிய லுகரம். ஸோ அந்த குசுடு துபுரு இல்லாதது அதை என்னன்னு சொல்லுவோம் முற்றிய லுகரம். அது ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா ரீட் பண்ணி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குறில் எழுத்துக்களை குறிக்கும் கரம்ங்கிறது நெடில் எழுத்துக்களை குறிப்பது கான், குறில் நெடில குறிக்கிறது காரம், ஆயுத எழுத்தை குறிக்கிறது கேனம். ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. சரி, குற்றியலுகரத்தோட வகைகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குங்க. ஸோ என்னென்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் சொல்லிட்டு 6 இருக்கு. ஸோ நெடில் ஆயுதம் உயிர்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நெடில் ஆயுதம் உயிர், அதுக்கப்புறம் வன் மென் இடைங்கிறது வரிசையாக வந்துடும். ஓகேங்களா, சரி, ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பாடம் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ கஷ்டமாக இருக்கமா இருக்குங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. குற்றியலுகரம்ங்கிறதுல 3 இடத்துலையுமே வருங்க. சொல்லோட ஃபஸ்ட்டு வரும், நடுலையும் வரும், லாஸ்ட்லேயும் வரும். ஃபஸ்ட்லேயும் நடுலையும் வரும்போது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும், கடைசியாக வரும்போது அரை மாத்திரை தான் ஒழிக்கும். முடிஞ்சிடுச்சா? சரி, அடுத்து இந்த பாக்ஸை படித்து வச்சுக்க சொன்னோன்னா குற்றியலுகரத்தை எப்படி பிரிக்கணும்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னு பிரிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா, முடிஞ்சு. அந்த குசுறு துபுரை தவிர என்ன உகரங்கள் வருதோ, அந்த ஊ அப்படிங்கிற உகரங்கள் வருதோ அது முற்றியலுகரம்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இந்த பேஜில் ஒரு 4 பாயிண்ட் முடிஞ்சா இந்த பாக்ஸை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டாக என்ன வரணும்? குற்றியலுகரம் 6 வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரத்தை எப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம்னு நம்ம உணர்த்துவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரே ஒரு நெடில், அதுக்கு பின்னாடி ஸ்ட்ரைட்டாக நம்மளோட வல்லின குற்றியலுகரம் வந்துருச்சு அப்படின்னா இது நெடில் தொடர். ஓகேங்களா, ஸோ குசுடு துபுரு அப்படிங்கிறதுலேருந்து கு அப்படிங்கிறது லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு. முன்னாடி ஒரே ஒரு நெடிலான பா அப்படிங்கிறது வந்திருக்கு. அவ்வளோதான். எதை பார்த்தீங்கனாலுமே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எழுத்து நெடிலாக இருக்கும், அதை தொடர்ந்து என்ன வந்திருக்கு? குற்றியலுகர எழுத்து வந்திருக்கு. அப்போ இது என்னதுங்க? நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா ஸ்ட்ரைட்டாக இது நமக்கே தெரியும். ஆயுத எழுத்து வந்தாலே அது ஆயுத தொடர் குற்றியலுகரம் மட்டும்தான். ஓகேங்களா, அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய குற்றியலுகரம் தான் என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். இந்த அரசு பாருங்கள், ரா இருக்கா, ராக்கு பின்னாடி தான் நம்மளோட குற்றியலுகர எழுத்து வந்திருக்கு. அப்போ இந்த ராங்கிறது என்னது? உயிர்மை. அதை தான் பிரித்து காமிச்சிருக்காங்க, இது உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கயிறு, அந்த ரூங்கிறது ஈக்கு பின்னாடி வந்திருக்கா, உயிர்மையை தொடர்ந்து தான் வந்திருக்கு. அப்போ உயிர்மை தொடர் குற்றியலுகரம். அவ்வளோதான். வன் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு பின்னாடி வரணும். ஓகேங்களா, அது என்னது? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இதுக்கு பின்னாடி குற்றியலுகர எழுத்து வந்துச்சுன்னா அது வன் தொடர். அப்போ பாக்குன்னு இருக்கா, ஈக்குங்கிறது என்னது? வல்லின மெய்யெழுத்து, அதுக்கு பின்னாடி வந்த குற்றியலுகரம். ஓகேங்களா, முடிஞ்சிருச்சா? அடுத்து இதே மென் தொடர்னா மெல்லின மெய்யெழுத்துக்கு பின்னாடி வரக்கூடியதான் மென் தொடர் குற்றியலுகரம். அப்போ இங்கு, இங்க், இன்ச், இன், இந்த இம்மை இன்ன இதுக்கு பின்னாடி வரணும். ஓகேங்களா, இப்போ பந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்துக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய குற்றிய லுகரம். முடிஞ்சிருச்சு. அடுத்து இடைத்தொடர் அப்படிங்கிறது இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இதுக்கு பின்னாடி வரக்கூடிய குற்றிய லுகரம் தான் இடைத்தொடர். ஸோ குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன இருக்குது? நெடில் தொடர், நெடில் எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடியதா. ஆயுத தொடர்னா ஆயுத எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடியது. உயிர் தொடர்னா உயிர்மை எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடியது. வன் தொடர்னா வல்லின மெய்யெழுத்துக்கு பின்னாடி. மென் தொடர்னா மெல்லின மெய்யெழுத்துக்கு பின்னாடி. அடுத்தது இடைத்தொடர்னா இடையின மெய்யெழுத்துக்கு பின்னாடி வந்திருக்கணும். அவ்வளோதான். ஈஸியாக முடிஞ்சிடுச்சிங்களா? ஓகே, இப்போது இந்த பாக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரீவியஸாக கொஸ்டினில் அப்படியே கூற்று கேள்வியில் நமக்கு கேட்டிருந்தாங்க. இது 2 பாயிண்ட்டுமே. இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் கிடையாது. இவ் அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய குற்றியலுகர சொற்களே கிடையாது. அடுத்தது மேலும் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. ஸோ குசுடு துபுரு அப்படிங்கிறதுல சு, டு, ரூவில் லாஸ்ட்டாக அமைஞ்சு வரக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குற்றிய லுகரம் பார்த்துட்டோமா? இப்போ குற்றிய லிகரம் பார்த்துடலாம். ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அங்கே உகரம்னு வந்துச்சு, இங்கே இகரம்னு வருது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட மாத்திரை அளவுமே தன்னோட ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கணும். ஸோ பக்கத்தில் 1லேருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்குங்கிறத மட்டும் இப்படி நோட் பண்ணிக்கோங்க. குற்றிய லுகரமும் இதே மாத்திரை அளவு தான், குற்றிய லிகரமும் இதே மாத்திரை அளவு தான். ஸோ குற்றிய லிகரம் எப்படி ஒழிக்கும்னு கேட்டாங்கன்னா அரை மாத்திரை அளவு ஒழிக்குங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா, இது 2 இடத்துல இடம்பெறும். இது எப்படின்னா கொக்கு கூட்டல் யாது. இந்த கூங்கிறது என்னதுங்க? நம்மளோட குற்றிய லுகரம்ங்கிறது நமக்கு தெரியும், அதாவது குசுடு துபுருவில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த கொக்கு யாது அப்படிங்கிறது இந்த கூவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா?
அந்த ஊ கெட்டு ஈயா மாறும். அப்போ இக்கு கூட்டல் ஈங்கிறது கி, கொக்கியாது அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து குற்றிய லிகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம்னு படித்தோம் இல்லைங்களா? ஸோ அதோட அர்த்தமே இதுதான். அந்த இக்கு கூட்டல் ஊங்கிறதுல ஊ கெட்டு ஒழிஞ்சிட்டு ஈ வரும். ஓகேங்களா? அப்போ அது கொக்கியாது அப்படின்னு மாறும். அதே போல தான் தோப்பியாதில் தோப்பியாது, நாடியாதில் நாடியாது, எனப்படுவது யாதில் எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சு வர்றது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றிய லிகரம். ஸோ இது வந்து ஒரு டைப். அடுத்த ரெண்டாவது டைப் என்னென்னா மியா அப்படிங்கிற ஒரு அசைச்சொல் வந்து இடம்பெறும். என்னதுங்க? மியாங்கிற அசைச்சொல் வந்து இடம்பெறும். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னென்னா கேல் மியா, கேல் கூட்டல் மியான்னு இருந்தால் கேன் மியா, செல் கூட்டல் மியா சென் மியா. இங்கே இந்த மாதிரி நிறையா கேட்டாங்கன்னா நாங்கள் எப்படிங்க கண்டுபிடிக்கிறேன்னா, உங்களுக்கு நிறையாலாம் கேட்க மாட்டாங்க. இந்த புக்கில் குற்றியலுகரத்தில் இங்கே ஒரு 4 எடுத்துக்காட்டு இருக்கா, இந்த 4 எடுத்துக்காட்டும் இடம் 2ல் ஒரு 2 எடுத்துக்காட்டு இருக்கா, இது மட்டும்தான் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். குற்றியலுகரத்தில் கொக்கியாது தோப்பியாது நாடியாது எனப்படுவது யாதும், இங்கே வந்து இடம் 2ல் கேன்மியா சென்மியா, இதுதான் நமக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? குற்றியலுகரம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது உரைநடை வழக்கில் வந்து கிடையாது, ஆனால் இலக்கியங்களில் மட்டும் நமக்கு இடம்பெற்றுட்டு தான் இருக்குது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குற்றிய லிகரம் வந்து உரைநடையில் கிடையாது, இலக்கியங்களில் மட்டும் நமக்கு இடம்பெற்றுட்ருக்கு. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த எழுத்து 1 அப்படிங்கிறதுக்கான மாத்திரை அளவு. ஓகேங்களா? ஓ அப்படிங்கிறது என்னதுங்க? உயிரெழுத்து, ஒரு மாத்திரை. இன்னுங்கிறது மெய் எழுத்து, அரை மாத்திரை. இந்த ரூங்கிறது கடைசியில், அந்த குற்றியலுகரம் கடைசியாக வந்து இடம்பெற்றிருக்கா, அப்போ என்னது? ஒரு மாத்திரைலேருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கணுமா, அப்போ இங்கே அரை மாத்திரை, அப்போ மொத்தமாக சேர்த்தா 2 மாத்திரை. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து என்னென்ன நெடில் தொடரா, ஆயுத தொடரா, உயிர் தொடரா, வண்ணா மென்னா இடையாங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வேர்ட்ஸை இந்த பாக்ஸில் வந்து பிரித்து எழுதணும் நீங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இதில் வந்து பொருந்தாத சொற்கள் என்னங்கிறத கண்டுபிடிங்க. அடுத்தது ஓகே, கோதை எதை படித்தால், இங்கே வந்து பாருங்கள், கோதை கவிதையை படித்தாளா, இங்கே இருக்கக்கூடியதுக்கு எந்த வார்த்தைக்கு நம்ம அழுத்தம் தரணுங்கிறதான் பார்க்க போகிறோம். கோதை கவிதையை படித்தால்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கோதை எதை படித்தால்? கவிதையை படித்தாள். அடுத்து கவிதையை படித்தது யார்? கோதை. கோதை கவிதையை என்ன செய்தால்? படித்தாள். அவ்வளோதான். இந்த வார்த்தைகளை வந்து எடுத்து எழுதிக்காங்க, முடிஞ்சு. அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். திணை 2 வகைப்படும். என்னென்னங்க? உயர்திணை, அக்ரிணை. இது வந்து ஆல்ரெடி 6th முதல் இயல்லே நம்ம படித்தோமா? உயர்திணை, அக்ரிணை, அல் கூட்டல் திணைங்கிறத படித்தோமா? உயர்வு அல்லாத திணை, அல் கூட்டல் திணைங்கிறத நம்ம படித்தோம். சரி, உயர்திணையில் யார் வருவா? 6 அறிவுடைய மனிதர்கள் மட்டும்தான் என்னது? உயர்திணை. மற்றபடி அக்ரிணையில் வந்து உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாமே எதில் வந்துடும்? அக்ரிணை. அதாவது பறவை, விலங்கு, தாவரங்கள், அதாவது மனுஷங்களை தவிர மற்ற எல்லா விஷயமும் எங்கே தான் வரும்? அக்ரிணையில் தான் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே பார்ப்போமா? இது யார்? உயர்திணை. இது யார்? அக்ரிணை. இது யார்? உயர்திணை. அவ்வளோதான், முடிஞ்சா? ஸோ அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிறதுல உயர்திணை யார், அக்ரிணை யாருங்கிறத பிரித்து பாருங்கள். வயல்ங்கிறது அக்ரிணை, முகிலங்கிறது உயர்திணை, குதிரை வந்து அக்ரிணை, கயல்விழி வந்து யார்? உயர்திணை. ஸோ இந்த மாதிரி மிச்சம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பிரித்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த இருதிணை அப்படிங்கிற தொகை சொற்கள், இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட சிலபஸில் வந்து கவர் ஆகிருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இருதிணைங்கிறது என்னென்ன இருக்குது? உயர்திணை, அக்ரிணை. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தாங்களா? முக்கணினா மா, பலா, வாழை. அடுத்து முத்தமிழ், இயல், இசை, நாடகம். நாற்றிசைனா 4 திசைகள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அடுத்து ஐவகை நிலம்னா 5 நிலங்கள் இருக்குது இல்லைங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவைங்கிறது என்னது? 6 சுவைங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சது தான். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, உரப்பு, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் தான் உவர்ப்பு. உரப்புன்ட்டேன், உவர்ப்பு. அடுத்தது அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும், ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். ஸோ இங்கே என்ன வார்த்தை வருதோ அதே தான் இங்கேயும் வரும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன வார்த்தைகள் வருங்கிறத கண்டுபிடிச்சி எழுதுங்க. இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினாக வந்து இடம்பெற்றிருந்துச்சுங்க. இங்கே 3வதாக இருக்குது பார்த்தீங்களா? நீ அறிந்ததை பிறருக்கு சொல், எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். ஸோ இது வந்து நமக்கான ப்ரீவியஸ் கொஷின். ஸோ மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் கொஷின் தாங்க. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஸோ இதுவுமே வந்து நமக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான். ஸோ இதுக்கு என்னன்றதையும் சொல்லிடுறேன். உழவர்கள் நாற்று நட, வயலுக்கு செல்வர், குழந்தையை மெதுவாக நட என்போம். ஸோ அவ்வளோதான், எல்லாமே சொல்லிட்டேன்னா.
அடுத்தது நமக்கு முக்கியமானது மீடியானா ஊடகம், லிங்குஸ்டிக் அப்படிங்கிறது மொழியியல், ஃபோனாலஜினா ஒளியியல், ஜேர்னலிசம் இதழியல், பருவ இதழ் மேகசின், பூபர்ட்டி பொம்மலாட்டம், ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம், டயலாக் உரையாடல். எல்லாம் சும்மா ஒரு 4 வாட்டி வாசிங்கனாலே மனப்படம் ஆயிருங்க. இதை உட்காந்து மொட்டை மனப்படம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. 4-5 வாட்டி ரிவைஸ் பண்ண உங்களுக்கே அது என்ன ஆயிரும், மனப்படம் ஆயிரும். ஸோ ஒரு இயல் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கான டெஸ்ட் வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்டு படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.